ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் முதல் தேதியிலே இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தையும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு கூட நாம் துவங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் அல்லது வாக்கு தத்தத்தின் வசனமாய் இருக்கிறது. ஆனால் இதனுடைய மைய பகுதியை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அதனுடைய மைய பகுதி சொல்லுகிறது: கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆம், என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டுதான் இந்த மார்ச் மாதம் முழுக்க கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். கர்த்த பிரகாரமான மனுஷனுடையத்துல காணப்படுகிறது என்ன? அழிந்து போகிற நிலையற்ற அந்த காரியங்கள் தான் அந்த பொக்கிஷத்துல இருக்கும். ஆனால் வானத்திலே தேவன் தமது பொக்கிஷ சாலையிலே நன்மைகளை வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பொக்கிஷ சாலையை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வானத்தை திறந்தால் போதங்க, அது ஆசீர்வாதம் தான். காரணம், ஆதியாகமத்தின் முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்குதுங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த மாதம் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற மாதம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.